ஏய், நான் போகணும், ஸ்கூலுக்கு லேட்டாச்சு என கைக்கடிகாரத்தை திருப்பி பார்த்துவிட்டு பதறினாள் ராதிகா. மார்பில் புரளும் இரட்டை சடை, மை இல்லாவிட்டாலும் மானாய் மருளும் விழிகள். அதில் சந்துருவின் மீதான காதல் கண்டபடி பிரகாசித்தது. பள்ளிக்கூடம் அருகே இருந்த பூங்காவில் யாரும் பார்த்து விடாதபடி மரங்களின் மறைவில் சந்துருவும் ராதிகாவும் அமர்ந்திருந்தனர். அவன் பார்வை படும் இடங்களிலெல்லாம் விரல்களும் பட முயன்று கொண்டிருக்க, சீ விடுடா, நான் போறேன், தினமும் நான் லேட்டா வரேன்னு அந்த சகுந்தலா டீச்சர் என்னை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, என்னை விடு, நான் போகணும் என்று சினுங்கியபடியே விரல்களை தட்டிவிட்டு எழுந்தாள். பெஞ்சிலிருந்த புத்தகங்களை எடுத்து மார்போடு அணைத்து கொண்டாள். லேட்டா போனா தானே திட்டுது அந்த டீச்சர், பேசாம லீவு போட்டுவிடு, நாம ஜாலியா சினிமாவுக்கு போகலாம். ஐயோ, வேற வினையே வேண்டாம், பதறியபடியே பள்ளிக்கூட பாதை தேடி ஓடினாள். பள்ளிக்கூடம் வரும்பொழுது பாதி பாடம் நடந்து கொண்டிருந்தது. வழக்கம் போல் தாமதமாக வந்த ராதிகாவை கண்ணாடி வழியை முறைத்தார் சகுந்தலா டீச்சர். தினமும் இப்படி லேட்டா வர்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? இன்னைக்கு என்ன காரணம் சொல்ல போற என சீறினார் சகுந்தலா டீச்சர். பஸ் லேட் டீச்சர், தலையை நிமிர்த்த முடியாமல் சொன்னாள் ராதிகா. கையிலிருந்த புத்தகத்தை மேசையில் படார் என்ற சத்தத்துடன் போட்டுவிட்டு அவள் அருகே வந்து, தினம் தினம் உனக்கு மட்டும் பஸ் லேட் ஆகுமா? உன்னை மாதிரி எத்தனை பொண்ணுங்க கிராமத்துலேருந்து பஸ்ஸில் வராங்க, அவங்களாம் இப்படித்தான் லேட்டாக வராங்களா? உனக்கு படிப்பு மேலே ஆர்வமில்லை, உன்கிட்ட ஏதோ தப்பு இருக்குது என டீச்சர் சொல்லவும் மற்ற மாணவர் மாணவியர் தலையோடு தலை வைத்து கிசுகிசுத்து விட்டு சிரித்தனர். அவள் தினமும் சந்துருவை சந்தித்து வருவது அவர்களுக்கு தெரிந்திருந்தது. அதனால்தான் இந்த ஏளனச் சிரிப்பு. கூனி குறுகி போனாள். டீச்சரிடமும் சொல்லியிருப்பரோ, அதனால்தான் நேற்று வரை உபயோகிக்காத ஏதோ தப்பு என்ற வார்த்தையை அவர் உபயோகித்து இருக்கிறாரோ. இன்னைக்கு பூரா நீ வெளியில நில்லு, நாளைக்கும் நீ சீக்கிரம் வரலைனா வீட்டுக்கு போயிடு என கத்திவிட்டு மறுபடியும் விட்ட பாடத்தை எடுக்க துவங்கினார் சகுந்தலா டீச்சர். வெளி வராண்டாவில் நிற்க வைத்த சகுந்தலா டீச்சரின் மீது வெறியாகவும் பெருத்த அவமானமாகவும் இருந்தது ராதிகாவுக்கு. மற்ற வகுப்புக்கு செல்லும் ஆசிரியர்களும் மாணவ மாணவியரும் அவளை இலக்காரமாக பார்த்து சிரித்து பேசுவதும் இன்னும் அசிங்கமாக இருந்தது ராதிகாவுக்கு. எப்படியாவது டீச்சரை பழிவாங்க வேண்டும் என்ற வெறி தோரணம் கட்டி தொடர்ந்து கொண்டே இருந்தது. ராதிகாவின் முகத்தை கையில் ஏந்திய சந்துரு எப்பொழுதும் இருக்கும் காதல் ததும்பும் முகத்தில் சோர்வும் களைப்பும் சோகமும் படர்ந்திருப்பதை கண்டான். என்னாச்சு ராதி, முகமெல்லாம் சோகமாய் இருக்குதே, ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனையா என கேட்டான். ஒண்ணுமில்லை என சமாளித்தாள். ஏ ராதி, ரொம்ப போர் அடிக்குது, ஒரு நாளைக்கு நீயும் நானும் ஸ்கூலையும் காலேஜையும் கட்டடிச்சு விட்டு வெளியே எங்காவது போய் ஜாலியா சுத்தலாம், நீ என்ன சொல்ற என்றான் சந்துரு. ஏதோ யோசனையாய் நகத்தை கடித்து கடித்து துப்பினாள் ராதிகா. என்ன யோசிக்கிற? எனக்கும் உன் கூட வெளியே எங்காவது ஜாலியா சுத்தணும்னு ஆசைதான், ஆனா வீட்டுக்கு தெரிஞ்சிட்டா என்ன பண்றது? இருவரும் யோசித்தனர். இறுதியில் ராதிகாவின் கண்களில் குஷியும் கூடவே வஞ்சகமும் மின்னியது. ஒரே கல்லுல 2 மாங்காய் என்றாள். ஒரே கல்லுல 2 மாங்காயா? ஆமா, நாம சந்தோஷமாய் என்ஜாய் பண்றோம், அதே சமயம் என் சகுந்தலா டீச்சரையும் பழி வாங்குறோம். டீச்சரை பழி வாங்க போறோமா? எதுக்காக அவங்களை பழி வாங்கணும்? தினமும் நான் லேட்டா போறேன்னு திட்டுவாங்கல்ல, ஆனா இன்னைக்கு அந்த பிசாசு என்ன செஞ்சது தெரியுமா? வகுப்புக்கு வெளியே என்னை நிற்க வச்சிடுச்சு. சனியன் சகுந்தலா, எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்தது தெரியுமா? வேற டீச்சர்ஸ் எல்லாம் நக்கலா பார்த்ததோடு இல்லாம அவங்க பங்குக்கு என்னை திட்டிட்டு போனாங்க. அந்த சகுந்தலா டீச்சர் எல்லாருக்கும் முன்னாடியும் என்னை என்ன சொன்னாங்க தெரியுமா? என்கிட்ட என்னமோ தப்பு இருக்குதாம். கிளாஸில் எல்லோரும் சிரிச்சு சிரிச்சு தங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. யாராச்சும் சொல்லி இருப்பாங்களோ? இருக்கலாம். என்னோட தப்பை என் பெற்றோரிடமும் பிரின்சிபல் கிட்டையும் சொல்லி இன்னும் என்னை அவங்க அவமானப்படுத்துறதுக்கு முன்னாடி நான் அவங்களை அவமானப்படுத்தணும். எப்படி என்று கேட்டான் சந்துரு. அவங்கள யாராவது டீச்சரோட சேர்த்து வச்சு சவத்துல எழுதிடலாமா? அதெல்லாம் பழைய ஸ்டைல் பழிவாங்கல். எனக்கு ஒரு ஐடியா சொல்லு, நம்ம 2 பேரும் ஜாலியாக எங்காவது சுற்றலாம். மறுநாள் என் வீட்டுக்கு போய் லெட்டர் எழுதி வச்சுடுவேன். சகுந்தலா டீச்சர் தினமும் எனக்கு பனிஷ்மெண்ட் தந்து வெளியில் நிற்க வச்சு அவமானப்படுத்துறனால நான் ஸ்கூலுக்கு போகாமல் தற்கொலை பண்ணிக்க போகிறேன், என்னை யாரும் தேட வேண்டாம்னு லெட்டர் எழுதி வச்சுடுவேன்.
அடி பாவி, எங்க கிராமமே திரண்டு ஸ்கூல் வாசல்ல நிற்கும். பனிஷ்மெண்ட் தந்த டீச்சரை சரமாரியா அடிக்கும். வழக்கும் பதிவாகும். பேப்பர், வாட்ஸ்அப் குழு, யூடியூப்னு சகுந்தலா பிசாசோட பேரெல்லாம் நாறிடும். சொல்லப்போனா நிர்வாகம் டீச்சரை வேலையை விட்டு தூக்கும் என சொல்லி பெரிதாக சிரித்தாள். அடி பாவி, என்னமா யோசிக்கிற? கண்களை விரித்து வியந்தான் சந்துரு. அதான் சொன்னேனே, ஒரே கல்லில் 2 மாங்காய்ன்னு. ஒரு பக்கம் நம்ம ஜாலியாக இருக்கலாம், இன்னொரு பக்கம் டீச்சரை அவமானமாகும். மறுநாள் மனம் மாறி தற்கொலை முயற்சியை கைவிட்டதா அழுது நாடகம் போட்டா எங்கள் அம்மா அப்பா மனமுருகி நம்பிடுவாங்க என்றாள். செம ஐடியா என அவளை அணைத்து பாராட்டி முத்தம் கொடுத்தான். மறுநாள் காலையில் வழக்கம் போல் வேண்டுமென்றே வகுப்புக்கு தாமதமாக வந்தாள். இன்று சகுந்தலா டீச்சரின் கோபம் இன்னும் அதிகரிக்கும். நேற்று வெளியில் நிற்க வைத்தும் இவளுக்கு புத்தி வரவில்லையே என தண்டனையை அதிகப்படுத்துவாள். அடித்தாலும் ஆச்சரியமில்லை. ராதிகா எதிர்பார்ப்பதும் அதைத்தான். மேலே கையை வைக்கட்டும், அதையே காரணமாக எடுத்துக்கலாம், கிழவி ஜெயிலுக்கு போகட்டும் என எண்ணியபடியே வந்தவளுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. சகுந்தலா டீச்சர் பள்ளிக்கு வரவில்லை. ஏன் என விசாரித்ததில் அவருக்கு உடம்பு சரியில்லை என மாணவியர் பேசிக்கொண்டார்கள். அன்று சனிக்கிழமை, பள்ளிக்கூடம் அரைநாள். பள்ளிக்கூடம் சீக்கிரம் முடிந்து விட்டதால் வகுப்பு மாணவியர் அனைவரும் சகுந்தலா டீச்சரை பார்த்து வர கிளம்பினர். இவளையும் வர வற்புறுத்தினர். போக பிடிக்கவில்லை என்றாலும் டீச்சரின் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் கோலத்தை பார்க்க மனம் விரும்பியது. எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தல்ல, அதான் ஆண்டவன் உனக்கு தண்டனை தந்துட்டான் என மனதில் நினைத்தபடியே உன்னை அவமானப்படுத்தி ஊர் ஜனங்க முன் அடிவாங்க வச்சு ஜெயில் வரைக்கும் போக வைக்கலினா என் பெயர் ராதிகா இல்லை என கருவினால் மனதிற்குள்ளே. மாணவியர் அனைவரும் சகுந்தலாவின் டீச்சர் வீட்டுக்கு வந்துவிட்டார்கள். அவளும் வெறுப்புடனே உள்ளே நுழைந்தாள். கசங்காத காட்டன் புடவையில் பளிச்சென்று உயர்த்தி போட்ட கொண்டை கண்ணாடியுடன் கம்பீரத்துடன் எப்போதும் இருக்கும் சகுந்தலா இன்று பழைய புடவையில் கலைந்த தலையும் வீங்கிய கண்களுமாய் காட்சியளித்தார். பழிவாங்க துடித்த அவள் மனதை கூட பிசைவதாக இருந்தது அந்த காட்சி. வாங்கி வந்திருந்த பழங்கள், பிஸ்கட்டை கொடுத்தாள். வகுப்பு லீடர் தமயந்தி, டீச்சர் உடம்புக்கு என்ன? இதே கேள்வியை அனைவரும் மாற்றி மாற்றி கேட்டனர். உடம்புக்கெல்லாம் ஒன்றுமில்லை, மனசுக்குத்தான் என்ற சகுந்தலா டீச்சரின் கண்களில் அருவி பெருகியது. என்னாச்சு டீச்சர் என கேட்டு பதற்றமான மாணவியரை பக்கத்து அறைக்கு அழைத்துச் சென்றாள் சகுந்தலா டீச்சர். அருகில் இருந்த பெரிய புகைப்படத்தை காட்டி, இது என் மகள் சந்திரா, இப்போ உயிரோட இல்லை. இன்னைக்கு அவளுடைய 1ஆம் ஆண்டு நினைவு நாள். உங்களின் வயதுதான். அழகான அந்த இளம்பெண்ணை பார்த்து அதிர்ந்தனர். டீச்சர் என்றனர். 1 வருஷத்துக்கு முன்னாடி உங்க +2 படிக்கிற பொழுது அவ செத்துப்போனா. எப்படி டீச்சர்? தற்கொலைதான் டீச்சர் என அதிர்ந்தாள். ஒரே மகள், சின்ன வயசுலேயே அப்பா இழந்துட்டா. அதனால் ரொம்ப செல்லமாக வளர்த்ததன் விளைவு பதின்ம பருவத்தில் வர இனற்கவர்ச்சியை காதல்னு நினச்சி ஒருத்தனோட பழகினா. எனக்கு தெரியலை, அளவுக்கு மீறின நான் தந்த சுதந்திரம் அவளுக்கே யமனாகிடுச்சு. பாவி மக தப்பு பண்ணிட்டா. எனக்கு தெரிஞ்சா நான் உயிரை விட்டுருவேன்னு அவ தற்கொலை பண்ணிட்டா. அதுக்கு பிறகு எனக்கு வாழ்க்கையில் பிடிப்பு இல்லாமல் போயிடுச்சு. வேலையை இந்த ஊருக்கு மாற்றிக்கிட்டு வந்துட்டேன். உங்கள் எல்லாரையும் பார்க்கும் பொழுது என் மகன் ஞாபகம் தான் வருது. ஒரு மகளை இழந்துட்டேன். எனக்குன்னு இனி வாழ்க்கையில் யாரு இருக்கா? உங்களை மாதிரி மாணவிகள் தானே. என் பொண்ணு விஷயத்தில் நான் லிபரலாக இருந்ததால் தான் உங்ககிட்ட நான் ஸ்ட்ரிக்டாக இருந்தேன் என வலியும் கண்ணீரை துடைத்து கொண்டார் சகுந்தலா டீச்சர். சொல்ல சொல்ல ராதிகாவுக்குள் பலார் பலார் என அரைவதை போலிருந்தது. அவள் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகியது. அடுத்த நாளிலிருந்து வகுப்பிற்கு சீக்கிரமாகவே முதல் மாணவியாக வரத் துவங்கினாள். நன்றாக படிக்க ஆரம்பித்தாள் ராதிகா. பாவம் சந்துரு பூங்காவில் காத்திருந்து காத்திருந்து வெறுத்து போய் இன்னொருவளை தேடிக்கொண்டான். ஸ்கூல் படிக்கிறப்போ வர இன்ட்ராக்ஷன்னால வாழ்க்கையில் சில பேர் பாதை தவறி போகிறாங்க. பெற்றோர்கள் அவர்களை தொடர்ந்து கண்காணித்து நல்ல பிள்ளைகளாக வளர்ப்போம். நாமும் பெற்றோருக்கு உண்மையாக இருக்கலாம். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி.